நண்பர்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம் வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிறப்ப. குறிப்பாக தாத்தா பாட்டி அந்த உறவு அப்படின்றது ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். அதெல்லாம் எப்படி நிவர்த்தி செஞ்சுக்கிறீங்க? அது வந்து ஒரு ஒரு கடினமான ஒரு சூழல் தான். குறிப்பாக தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறது பேர குழந்தைகளுக்கு. அது ஒரு பேர குழந்தைகளும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அவங்களெல்லாம். அதற்காக தான் நம்ம எப்போதும் இந்த வாட்ஸ்அப் வீடியோ கால்ஸ்லாம் பண்ணி பேசிக்கிறது, அப்புறம் வந்து வார இறுதியில் வந்து ஒரு ஜூம் கால் பேசி குடும்பத்தோடு சேர்ந்து இணைந்து பேசிக்கிறது போன்ற பல இதில் ஈடுபடுறாங்க. மேலும் தமிழ் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தமிழ் பள்ளிகளில் என்ன படிக்கிறாங்களோ அதை நான் இதை படித்தேன்னு சொல்கிறத அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிறதுல மிக ஆர்வமாக இருப்பாங்க. அதை வந்து அவங்க தாத்தா பாட்டிகிட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்கிறப்ப அந்த குழந்தைகளும் பெரிய பெருமிதம் அடைகிறார்கள். அவங்களுடைய தாத்தா பாட்டியும் என்னடா கடல் கடந்து இருந்தாலும் நம்முடைய பேரை வந்து இவ்வளோ அழகாக இது படித்ததுன்னு நம்மள்கிட்ட சொல்கிறானே, இவங்களும் மகிழ்ச்சியில் ஆள்றாங்க. அதனால் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். குழந்தைகளை தமிழ் பேச வைக்கிறதுல சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அங்கே இருக்கிற குழந்தைகளை, அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைகளை தமிழ் பேச வைக்கிறதுல சிக்கல் இருக்க தான் செய்கிறது. ஏன்னா அவங்க வந்து தமிழ் சூழலில் அவர்கள் தமிழ் சூழலில் வளர்றதில்லை. அவர்களை சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆங்கிலம் மற்றும் இதர மொழி பேசுகிறவர்கள், மற்ற பண்பாட்டு அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு இயல்பாகவே தமிழை தொடர்ந்து பேசுவது வந்து அவர்களுக்கு கடினமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் பல்வேறு வீடுகளில் தமிழில் தான் பேசுவாங்க. அதனால் குழந்தைகள் அவர்களுடைய அம்மா அப்பா கூட உரையாற்றும் பொழுதோ, அவர்களுடைய குடும்பத்தினருடன், அவர்களுடைய சகோதர சகோதரிகளுடன் உரையாடும் பொழுது தமிழ் பயன்படுத்துவார்கள். அதுவுமே அவர்களுக்கு வந்து பேச்சு வழக்கில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. ஆனால் தமிழ் பள்ளிகள் அதை தான் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஊக்குவிச்சு அதை எப்படி இன்னும் மேம்படுத்துவது, அதை இன்னும் எப்படி எளிமையாக்கி கொடுப்பது அப்படிங்கிறதுக்காக சில போட்டிகள் வைக்கிறது. குறிப்பாக அவர்கள் வந்து தமிழ் படங்கள் பார்க்க வைக்கிறது, அப்புறம் தமிழ் படங்கள் பார்த்து அந்த கதைகளை சொல்ல வைக்கிறது அப்படின்னு அவர்கள் வழியிலேயே போய் அவர்களை வந்து தமிழ் பேச முயற்சி செய்கிறது.